இப்ப ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்குமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? அது புரிஞ்சுண்டு கல்யாணம் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவங்களுக்கு லவ் வரும். லவ் பிரேக்கப் சந்திச்சிருப்பாங்க. ஆனாலும் மேரேஜ்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கணும் இல்லையா? அது டிவோர்ஸ்ல வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ரிஷப ராசிக்கு முன்னாடியே வந்து ஜாதகத்துல தெரியுமா? கண்டிப்பாடா. எல்லா ராசிக்காரங்களுக்குமே இவங்களுக்கு இப்டி இருக்குன்றது அவங்களுடைய ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது தெரியும். இதில என்னன்னா நம்ம சொன்ன மாரி தான் 6, 8 ஆனா இவங்களோட சோல்மேட்ஸ் எப்படி மேம் இருப்பாங்க? ரிஷப ராசிக்கு கிடைக்கக்கூடிய சோல்மேட்ஸ் வந்து என்ன மாரி இருப்பாங்க? எங்கெங்க விதி விட்டுச்சு. சேர்த்து வச்சு செய்யுதுங்க அப்டின்ற மாரி. ஸோ 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஃபோக்கஸ் டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கன்சல்டன்ட் அண்ட் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்டி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். நெறைய பேர் வந்து இப்ப எல்லாரும் நான் லவ் பண்றேன். ஆனா வீட்ல ஒத்துக்க மாட்றாங்க. எனக்கு லவ்வே இல்ல. ஆனா வீட்ல வந்து லவ் பண்றியா? எதையாவது பண்ணி தொல. நான் கல்யாணம் பண்ணி வச்சுர்றேன். லைக் அப்படி ஒரு ஜோன்ல இருக்காங்க. ஆனா சில ராசிக்கு வந்து உண்மையாவே லவ் மேரேஜ் நடக்குமா? அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குமா? அப்படின்றது காமனா ஒரு டவுட் இருக்கும்ல மேம். அது ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஆல்ரெடி நெறைய விஷயங்கள் நம்ம காதல பத்தி பேசியிருக்கோம். அதில ரொம்ப யூனிக்கா சொல்லணும் அப்டின்னா, இன்னைக்கு நெலைமைக்கு பார்க்கும்போதுல நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்டின்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது, இந்த காதல் அப்டின்னாலே எல்லாருக்கும் ஒரு தவறா பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அத பத்தின ஒரு விஷயங்கள் குடுக்கணும் அப்டின்னு நெனைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே அந்த அன்புன்ற ஒரு தேடல் இருக்கு. என்ன வேணா ஆன் பண்ணுங்க, என்ன வேணா என்ன பெரிய பெரிய ஆளா வேணா ஆகலாம். அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த பரிமாறிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லன்னா, லைஃபே இல்ல. இன்னைக்கு நான் நெறைய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு அன்பு செலுத்துறதுக்கான ஆள் இல்ல. கம்யூனிகேட் பண்ண ஒரு ஆள் இல்ல. என்ன வந்து "சாப்பிட்டியா? தூங்கிட்டியா? என்ன கஷ்டத்துல இருக்க? இதுலேருந்து வெளில வரதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்றதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லன்ற வருத்தம் நெறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நீ நிலை உண்டு. ஓகேவான்ற அந்த ஒரு வார்த்தை கேட்க எனக்கு நிச்சயமா. ஆள் இல்ல அப்படின்றாங்க. ஆமா. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதுதான். ஆனா அதனுடைய மறுரூபம் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வார்த்தைகள் இல்லையா? இப்ப எப்படி நம்ம வந்து "சாப்பிட்டியான்னு?" கேட்போம். இதே வந்து ஒவ்வொரு மொழியில ஒவ்வொரு மாரி சொல்ற மாரி தான். இதுல இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, லவ்வுன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. தமிழ்லயும் வந்து தூய தமிழ்ல காதல். அந்த அன்பினுடைய ஒரு ஒரு நூல இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அன்பு தான். அது யார் மேல எந்த அன்புல வைக்கிறோம்? எக்ஸ்ட்ரீமா வைக்கக்கூடிய நிலை அப்படின்றது தான் அந்த காதல். காதல். இப்ப அம்மா, பையனோட பாசம்ன்றது ஒரு பிணைப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காதல் எதிர்பாலினத்தின் மீது வரக்கூடிய ஒரு நிலைன்றது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியறது. ஸோ அத பத்தி ஒரு விஷயம் கண்டிப்பா பேசியே ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு 10 கால் வருதுன்னா, அதுல 9 கால் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியா தான் இருக்காங்க. அந்த ஒரு காதல்ல மாட்டிட்டாங்க. அதுலேருந்து வெளில வர்றது எப்படி? இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்தாவும் இருக்கு. பல பேரோட லைஃப்ல வந்து ஏன்னா, ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு லைஃபவே டோட்டலா சேஞ்ச் ஓவர் பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நான் நெறைய பிள்ளைங்களுடைய லைஃப்ல பார்க்குறேன். காதல்னு ஒரு விஷயத்துல வந்து நெறைய லேக் ஆகுறாங்க. அவங்களுடைய ஜாதக ரீதியா என்ன பிரச்சனைகள் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட்டு சொல்யூஷன் எங்க குடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா, இதுலேருந்து பிள்ளைங்கள மீட்டெடுத்தாலே இப்ப அவங்களோட வாழ்க்கை சூப்பரா வாழ்வாங்கன்றது. அதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ஃபர்ஸ்ட்டு இத நான் சொல்லிக்க விரும்புறேன். மேம், இப்ப ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்குமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? அவங்களோட ஜாதகப்படி காமனா வந்து மோஸ்ட்லி ரிஷப ராசி இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜா? இல்ல அரேஞ்ச் மேரேஜா? உங்களோட இது என்ன? அது புரிஞ்சுண்டு கல்யாணம் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவங்களுக்கு லவ் வரும். லவ் பிரேக்கப் சந்திச்சிருப்பாங்க. ஆனாலும் விரும்பி கல்யாணம் பண்ணணுன்ற அளவுக்கான எண்ணங்கள் ஜாஸ்தியமா இருக்கக்கூடியவங்க தான். ஏன்னா, இவங்களுக்கெல்லாம் தான் அந்த லவ் பண்ண தெரியும். பட் அது மேரேஜ் வரைக்கும் கொண்டு போய் சக்சஸ் பண்ணுவாங்களா அப்டின்னா, அங்க ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் லவ் மேரேஜ் அதிகமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, குறிக்கோளா வாழக்கூடியவங்க யார் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணா லவ் மேரேஜ் தான்டா ஆமா. அப்படின்னு வாழ்றவங்க அப்படின்ற ரிஷப அளவுக்கு ராசி. இன்னும் உண்மையிலேயே ரிஷபத்தெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டவங்க குடுத்து வச்சவங்க. அவ்ளோ அழகா பார்த்துப்பாங்க. ஃபேமிலியா ஓகே. இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், வேற லெவலா பார்த்துக்கக்கூடிய தன்மை தான். ஏன்னா சுக்கிரன் ஆதிக்கமா, ஓகே. என்னன்னா அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்பாங்க. இந்த அப்ரிசியேஷன் அங்க கிடைக்காது. அத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா ஓகே. தியாகம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. நீங்க லவ் பண்ணிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்ப அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது அப்படின்னா ரிஷப ராசியில இருக்கவங்க எப்படி இருப்பாங்க மேம்? ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் அந்த அரேஞ்ச் மேரேஜ பொறுத்தவரைக்கும்
கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. புரிய வைக்காதீங்க. யாரையும் மாத்த முடியாது. நீங்க எப்பயும் போல உங்களுடைய இயல்பா இருங்க. அந்த லவ் குடுத்துட்டே இருங்க. எதிர்பார்க்காதீங்க அவ்வளோதான். ஓகே. குடுத்துட்டே இருங்க, எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் ஸ்டில் மேம் அந்த லவ் மேரேஜோ, அரேஞ்ச் மேரேஜோ, மேரேஜ்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கணும் இல்லையா? அது டிவோர்ஸ்ல வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ரிஷப ராசிக்கு முன்னாடியே வந்து ஜாதகத்துல தெரியுமா? கண்டிப்பாடா. எல்லா ராசிக்காரங்களுக்குமே இவங்களுக்கு இப்படி இருக்குன்றது அவங்களுடைய ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது தெரியும். இதில என்னன்னா நம்ம சொன்ன மாரி தான் 6, 8 தசாபுத்திகள் போகும்போது, கிரகங்கள் 2ஆம் இடத்துல வந்து சுப கிரகங்கள் இல்லாம பாவகிரகங்கள் இருக்கும்போது, இவங்களோட லக்னத்திலேயே சில கிரகங்கள் இருக்கும். பாவகிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இவங்களுக்குலாம் லேட் மேரேஜ் நடக்கும் அப்படின்ற மாரி. இப்ப ராகு கேதுவோட தொடர்புல இருக்கும். நீங்கலாம் ஒண்ணு சொல்லுங்கப்பா, எனக்கு எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பையன் தான் வேணும் அப்படின்னு அடம் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது, இந்த சூரியன் செவ்வாய்லாம் கனெக்டட்ல இருந்துச்சுன்னா, வீம்பு பண்ணி பண்ணுவாங்க. அது நல்லதா கெட்டதோ நான் பார்த்துக்கிறேன். அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அனுபவிச்சுட்டு வாப்பா அப்படின்னு நம்ம அனுப்பிச்சு விடுற மாரி தான் இருக்கும். ஓகே. ஸோ சில பேருக்கு செட் ஆகாது. அது வந்து லாங் லிவ் கொண்டு போக முடியுமா அப்படின்றது, அது 2 பேருடைய ஜாதகத்த பொறுத்து தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கூட அந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு தான். ஆனா அழகா கல்யாணம் பண்ணிட்டாலும், கல்யாணம் ஆஃப்டர் மேரேஜோ, பிஃபோர் மேரேஜோ, ஒண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன். அல்லது கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவேன்ற ஆளும் இவங்களா தான் இருப்பாங்க. சூப்பரா பார்த்துப்பாங்க. நோ இஷ்யூ. ஆக மொத்தம் லவ்ல வந்து இவங்களோட இது வந்து அழகா இருக்கும் அப்படின்றது. பேர சூப்பரா பார்த்துப்பாங்க. இவங்க பார்த்துக்கிறத வச்சு இல்ல என் பேர நான் பார்த்துக்கணுன்ற அளவுக்கு கூட இருக்கக்கூடிய பேர செமையா பார்த்துப்பாங்க. ஓகே. ஆனா இவங்களோட சோல்மேட்ஸ் எப்படி மேம் இருப்பாங்க? ரிஷப ராசிக்கு கிடைக்கக்கூடிய சோல்மேட்ஸ் வந்து என்ன மாரி இருப்பாங்க? ஸோ அது எந்த மாரி விஷயங்களா இருக்கு? அதுதான்டா. இப்ப எப்படின்னா 5ஆம் இடம்ன்றது காதலா, இவங்களுடைய 5ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா புதனோட வீடு. அப்ப அ காலபுருஷனுக்கு அது 6. இவங்க கிட்ட வந்து என்னன்னா, சின்ன விஷயத்தலாம் வந்து மகிழ்ச்சியா, சந்தோஷமா எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க. இவங்க பண்ணக்கூடிய விஷயம் செம்மையா சாப்பாடு செய்வாங்க. நல்ல ஃபுட்டியா இருப்பாங்க. எல்லாமே பார்த்து செய்றவங்களா இருப்பாங்க. ஃபேமிலிக்காக அவ்ளோ வந்து விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஏதாவது இவ்ளோ பண்றியே அப்படின்னு ஒரு வார்த்தை எதிர்பார்ப்பாங்கல்ல, அங்க கிடைக்காது. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். 7ஆம் இடம் பாருங்க, கிட்டத்தட்ட காலபுருஷனுக்கு அது 8. 6, 8 எங்கெங்க விதி விட்டுச்சு? சேர்த்து வச்சு செய்யுதுங்க அப்படின்ற மாரி. ஸோ 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். இப்போ வந்து அவங்க வந்து ஏங்க ஒரு அழகா கலகலன்னு இவங்கள சிரிப்பாங்க. அவங்க ஃபோட்டோ கூட ஸ்மைல் அப்படின்னுவாங்க. அது ஸ்மைல் கூட வராது. இவங்க ஓகே. எல்லாத்தையும் கேட்டு செய்ற மாரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஒன்லி ரொம்ப ஜாயலா, ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய டைப்பு. அவங்க வந்துட்டு ரொம்ப சீரியஸ் பீஸா இருப்பாங்க. ஓகே. ஸோ பார்ட்னரா வர்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் இடம்ன்றது காலபுருஷனுக்கு 8. அப்போ மேக்ஸிமம் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம். இவங்க கோவமானவங்க, அவங்க ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காங்க. சாஃப்ட்டா. அப்ப இது 2 தான் கனெக்டிவிட்டி கரெக்ட்டா வரும். 2 பேரும் ஒரே மாரி இருந்தா நல்லா இருக்குமா? ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் நிச்சயமா. அப்படின்ற மாரி. நீங்க எவ்ளோ கோவமா பார்ட்னர் இருந்தாலும் சரி, அடுத்த செகண்ட் இவங்க போய் அந்த இடத்துல கலகலன்னு ஆக்கி, அதான் சொல்றேன் ரொம்ப ரொமான்டிக்கா கொண்டு போகக்கூடிய ஆளே இவங்க தான். அ இப்படிலாமாடா லவ் பண்ணுவீங்க அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ நல்ல ஒரு ரொமான்டிக்கா கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். என்னன்னா புரிதல் மட்டும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே. புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா வேற மாரி. ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் காம்போங்க. செவ்வாய் சுக்கிரன் தான் ஒரு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தாம்பத்தியமா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், ஹாப்பியான மொமெண்ட்ட வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், அப்படி இருப்பாங்க. ஓகே. லவபிளான்ற ஒரு கப்புள்ன்றத யார் சொல்லுவோம்னா, இந்த கனெக்டிவிட்டி தான் சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு அது அமைஞ்சிருச்சு. கரெக்டான பார்ட்னர சூஸ் பண்ணி, அதே மாரி அவங்க அமைஞ்சுட்டாங்கன்னா, வேற மாரி. ஓகே. எக்ஸ்பிரஸ் பண்றதுல இவங்கள மிஞ்ச ஆள் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா, அப்படின்றது. கண்டிப்பா. ஆனா இவங்களோட கர்மா அப்படின்றது என்ன மாரி மேம் இருக்கும்? ஏன்னா கர்மா இவங்க எல்லாம் இவ்ளோ லவ் குடுத்தாலுமே, யூசுவலா வந்து அதிகமா லவ் குடுக்குறப்ப தான் ரொம்ப பெயின் வாங்குவோம் அப்படின்னு கண்டிப்பா. வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ரிஷப ராசியில வந்து என்ன மாரி பெயின் ஆர் கர்மா அவங்கள வந்து எந்த மாரி பார்த்துக்கும்? ஷூர்மா. இவங்களுக்கு பாருங்களேன், இவங்களுடைய 6ஆம் இடமே சுக்கிரன். எது சந்தோஷமோ அதுவே பிரச்சனை. அப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லவ் லைஃப் இருக்கு. ரொம்ப ரொமான்டிக்கா, ரொம்ப புரிஞ்சக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா, அங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இஷ்யூவா இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விட்டு குடுக்குறேன், நான் இவ்வளோ தூரம் விட்டு குடுத்துட்டேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கல. ஒண்ணுமே இல்ல. ஒரு ரிஷபத்தில ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்த என் பொண்டாட்டி இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்ல. என் புருஷன் இல்லைன்னா வேற மாதிரி அப்படின்ற மாரி அவங்க வீட்ல போய் யார்கிட்டயும் விட்டு குடுக்கக்கூடாது. பர்ட்டிகுலரா அவங்க அவங்க வீட்ல என்ன பேசுறாங்கல்ல, என் ஒய்ஃப் பேசக்கூடாது. என் ஹஸ்பண்ட நீங்க பேசவே கூடாது. எதா இருந்தாலும் நான் பார்த்துப்பேன். அப்படின்னு முன்னாடி நின்னு, என் ஒய்ஃப்க்கான முக்கியத்துவத்த நீங்க சொல்லுங்களேன். ஏன் சொல்லாம விட்டீங்க? அதுதான் அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ ஓகே. உங்களுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்றத நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த கர்மா தான் அங்க கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் போராட்டமா இருக்கும். மேக்ஸிமம் வந்து இவங்களுடைய கர்மா என்ன அப்படின்னா, குடும்பத்தையே தூணுன்னு நிறுத்தக்கூடிய நபரா இருப்பாங்க. ஆனா அந்த குடும்பமே அத புரிஞ்சுக்கலன்ற வருத்தத்தோட வேதனை அடைய வைக்கக்கூடிய தன்மை தான் இவங்களோடது. ஸோ அந்த ஓகே. எதுக்காக குடும்பத்த பார்த்துப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம்?
அன்பு பாசத்துக்காக. அவங்க மேலே இருக்கக்கூடிய அவ்வளோ காதல் இல்லையா? அவங்க பேர் மேலே அவங்களுக்கு அவ்வளோ அன்பு இருக்குது, காதல் இருக்குது. அதனால தான் வந்து என்னென்னா எல்லாத்தையும் சகிச்சுட்டு என் புருஷனுக்காக, என் பொண்டாட்டிக்காக நான் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு உன்னை தாண்டி வேறு எதுவுமே என்னால் யோசிக்க முடியாம அந்த அளவுக்கு நான் மேலே பாசம் வச்சுருக்கேன். நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்ற கேள்வி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்ரிஷியேஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்த வந்து ரசிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே. இந்த ட்ரெஸ் போட்டிருக்க செமையாக இருக்கு, இந்த கூலிங் கிளாஸ் உனக்கு செமையாக இருக்குது. சின்ன சின்ன விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு எதிர்பார்க்குறது தான் எங்களுடைய ஆசை அபிலாசை. அதுவே அங்கே கிடைக்கலன்றப்ப தான் அங்கே தான் பஞ்சாயத்தே ஆரம்பிக்கும். ஓகே. அதுதான் அவங்களுடைய கர்மா. நான் எவ்வளோ ப்ரெசன்டபுளான ஆள், அந்த ப்ரெசன்டபுளான ஒரு மொமெண்ட்டை வந்து உருவாக்கி தரக்கூடிய நீ ஏன் எனக்கு கொடுக்கலையே, அதுதானே கர்மா. ஓகே. ஆனா வந்து சின்ன விஷயம் தான் அவங்கள சந்தோஷமும் படுத்தும், சின்ன விஷயம் தான் அவங்கள காயப்படுத்தும் கண்டிப்பா, அப்படின்றது தான் ரிஷப ராசிக்கு சொல்ல வர ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமா. பட் ஸ்டில் அவங்களோட லவ் லைஃப் அப்படின்றது அவங்க பேருக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரசிவ் லவ்லாம் கிடைக்காதா அப்படின்னு தான் பல பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா, பட் நிச்சயமா. ஸ்டில் ரிஷப ராசிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நடக்க இருக்குன்னு. ஆக்சுவலாக வெளியிலேருந்து பார்க்கும்போது ரிஷபத்தில் இருக்கவங்க பார்த்துட்டு ஏய் எப்படிடா இவங்க மட்டும் இப்படி இருக்காங்கன்ற அளவுக்கு பொறாமப்படுற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட லவ் லைஃப் அப்படி பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஓகே மேம். ஆனா அவ்வளோ பொறாமப்பட்டாலும் அங்க வந்து அந்த எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஏக்கம் நிறைய இருக்குன்றத சொல்லியிருந்தீங்க. பட் ஸ்டில் ரிஷப ராசிக்கு யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவை ஒரு சின்ன வார்த்தை தான் அவ்வளோதான். அப்படின்றது புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ரொம்ப நன்றி மேம். ஷூர். நன்றி.